சமூக அலுவலரின் செல்போனை பிடுங்கி வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லும் காவல்துறை வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை பெருவெளியில் தமிழக அரசு சார்பில் சுமார் 100 கோடி மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப் போவதாக கூறி சில மாதங்களுக்கு முன்பு வள்ளலார் பெருவெளியில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் சபை வளாகத்தில் கட்டிடங்கள் கட்டுவதற்காக பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டப்படுவதை அறிந்த பார்வதிபுரம் மக்கள், சன்மார்க்க அன்பர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் வள்ளலார் சர்வதேச மைய பெருவெளியில் கட்டக்கூடாது என்று கூறி கட்டுமான பணிக்கான தோண்டப்பட்ட குழிக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வடலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்நிலையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்க வந்த பத்திரிகையாளர் ஒருவரை காவல்துறையினர் தாக்குவதாக கூறி வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு வெளியான வீடியோவில் காவல்துறையினர் ஒருவரை கடுமையாக தாக்கியபடியே இழுத்துச் செல்லும் வீடியோ பதிவாகி உள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை செல்போனில் படம் பிடிப்பவர்களின் செல்போன்களை காவல்துறையினர் பறித்துக் கொள்வதாக வீடியோவில் சொல்லப்படுகின்றது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இது குறித்து சம்பந்தப்பட்ட நபரிடம் கேட்ட பொழுதுதான் ஒரு சமூக அலுவலர் என்றும் கடந்த 35 ஆண்டுகளாக வடலூர் விடியல் சேவை அமைப்பு என்ற பெயரில் சமூக சேவை அமைப்பு நடத்தி வருவதாகவும், சன்மார்க்க அன்பர்களின் அழைப்பை ஏற்று நான் அங்கு சென்று வீடியோ எடுக்க முயன்ற போது முன்விரோதம் காரணமாக வடலூர் காவல்துறையை சேர்ந்த காவலர் ஒருவர் என்னை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் எனது கைபேசி உடைந்தது என தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு சமூக ஆர்வலர்களின் நலன் கருதி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையினர் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது எனவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். நான் கடந்த 35 ஆண்டுகளாக விடியல் சமூக சேவை என்று சொல்லி கடலூர் மாவட்டம் பல பகுதியில் கிராமம் நடத்திட்டு வரும். மரக்கன் நடத்தல், இலவச கல்வி இப்படி நடத்திட்டு வரும். இந்த சூழல்ல இன்றைக்கு வடலூர் சன்மார்க்க அன்பர் ஒரு வளர்பெருமானுடைய பெருவழியில கட்டுமான பணிகள் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலக மைய கட்டுமானம் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடக்குது. எனக்கு கொஞ்சம் காணொலி எடுத்து செய்தி போடணும்னு சொன்னாங்க. அது மாதிரி 3 பேர் கொடுத்த தகவல் அடிப்படையில நான் அந்த பகுதிக்கு போனேன். அங்க பாரதிய மக்களும் சன்மார்க்க அன்பர்களும் போராட்ட காலத்துல போராடிட்டு இருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்கும்போது என் மீது ஏற்கனவே காழ்ப்புணர்ச்சி கொண்ட வடலூர் காவல்துறை அதிகாரி ஒரு உதவி ஆய்வாளர் அவர்கள் என்னை அப்புறப்படுத்தினார். நான் காணொலி எடுத்து என்னை சண்டை பிடித்து எடுத்து தள்ளுகிற போது என்னுடைய கைபேசி கீழே விழுந்து உடைந்து விட்டது, சேதமடைந்து விட்டது. இதை அநேகர் பார்வையிட பார்த்தபோது நான் வேறு வழியின்றி சமூக ஆர்வலர்களுக்கு இருந்தது பாதுகாப்பும் இல்லை. தமிழக அரசுக்கு பலமுறை இது கோரிக்கை வைத்துள்ளோம். ஆனாலும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை ஏதோ ஒரு காரணத்தால் காழ்ப்புணர்ச்சியோடு அல்லது ஏதோ ஒரு முன்பகையோடு என்னை திட்டமிட்டு தாக்கி இருக்கிறார்கள். காணொலி எடுத்து விடாமல் பொது வெளியில் மக்கள் நலன் சார்ந்த சன்மார்க்க நலன் சார்ந்த சேவை செய்ய விடாமல் என்னை தனி மனித உரிமை மீறல் உள்ளிட்டவைகளை செய்து என்னை மன உளைச்சல் காணத்திருக்கிறார்கள். இதை அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.